அவர்களே, அல்லாஹ்தாலா இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கின்றான். இந்த மனிதர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். குறிப்பாக யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஈமான் கொண்ட விசுவாசிகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சில முக்கியமான நாட்களை, மாதங்களை, நேரங்களை அமைத்து அந்தந்த நாட்கள் ஊடாக, நேரங்கள் ஊடாக சில அமல்களை ஏற்பாடு செய்து அந்த அமல்களை நாம் செய்வதன் ஊடாக என்பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டும், என்பக்கம் நீங்கள் வர வேண்டும், எனது கருணையால் உங்களை நான் அரவணைப்பேன் என்று சொல்லக்கூடிய நிறைய சான்றுகளை பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, மாதம் என்று சொல்லும் பொழுது இப்போது நாம் இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம், அதற்கு முன்னால் வந்த 2 மாதங்கள் துல்காய்தா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அதே போல ரஜப், தொடராக அல்லாஹ்தாலா 4 மாதங்களை நினைவுபடுத்தி இந்த 4 மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதம். அப்ப அந்த கண்ணியத்துக்குரிய மாதம் என்று ஏன் அல்லாஹ் நினைவுபடுத்த சொன்னால் நீங்கள் கண்ணியமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரமலான் உச்சக்கட்டமான சிறப்புகளை உள்ளடக்கிய மாதம். அந்த ரமலானை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். ரமலானின் கடைசி 10 அதி முக்கியமான நாட்கள், ஒற்றைப்படை நாட்கள், உச்சக்கட்டமான நாட்கள். லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். அதனூடாக நீங்கள் புனிதர்களாக மாற வேண்டும். அதற்கு அடுத்தது ஷவ்வால் மாதம் 6 நோன்புகள். அந்த நோன்புகளை பிடிப்பதன் மூலமாக உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய தினம் நோன்பு. அதனூடாக உங்களுடைய 2 வருடத்துடைய பாவங்கள் ஊடாக நீங்கள் புனிதர்களாக நல்ல மாற வேண்டும். இப்படி அல்லாஹ் நிறைய மாதங்களையும் நாட்களையும் இடங்களையும் தெரிவு செய்து அந்த நாட்களை எங்களுக்கு முதன்மைப்படுத்தி மையப்படுத்தி சரியாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்தர்ப்பங்களை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்தர்ப்பத்தை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள், பாக்கியசாலிகள். சந்தர்ப்பங்கள் எப்போதும் வராது, அந்தந்த நேரத்தில் வந்துவிட்டு அப்படியே சென்று கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இன்றைய ஹுத்பாவுடைய தலைப்பு ஜும்மாவுடைய முக்கியத்துவங்கள். ஜும்மாவுடைய நாளை பொறுத்தவரை நிறைய சிறப்புகள், நிறைய முக்கியத்துவங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் உபதேசம் செய்யுங்கள். அந்த உபதேசம் மூமின்களுக்கு பயன் தரும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடிக்கடி சஹாபாக்களுக்கு மத்தியில் கபரை பத்தி நிறைய நினைவுபடுத்துவார்கள். கபருடைய அந்த நிலவரங்கள், மர்மருடைய கல நிலவரங்கள், சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை அடிக்கடி பேசுவார்கள். சொன்ன செய்திகள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவார்கள். காரணம் என்ன? அவைகள் ஊடாக சில நேரங்கள் அலட்சியம், கவனஈனம், மறதி, அதை நினைவுபடுத்தி மீண்டும் நான் சிறந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அடிக்கடி அப்படிப்பட்ட செய்திகளை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் ஜும்மாவுடைய நாள் மிக முக்கியமான நாள். அதை பற்றி சில முக்கியமான தகவல்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஊடாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹதீஸின் ஊடாக நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றார்கள். முதலாவது கவனியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 1548வது ஹதீஸ் இலக்கம். கைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸ், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை நாள் என்று நபி அவர்கள் உறுதிப்படுத்துறாங்க. இப்ப 7 நாட்கள் உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் நான் சிறந்த நாளில் இருக்கின்றேன், அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான், என்னை மரணமாக்கவில்லை, வெள்ளிக்கிழமை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாட்களில் சிறந்த நாள், அப்படிப்பட்ட நாளை அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பா தந்திருக்கின்றான் என்று முதலாவது உள்ளத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். தூதர் அப்படித்தான் சொல்லுகின்றார்கள். நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. அது இன்னும் சில சிறப்புகளை மெருகூட்டுகின்றார்கள். ஃபீஹி குலிக ஆதம், அன்றைய நாளில் தான், வெள்ளிக்கிழமை நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். வஃபீஹி உத்ஹிலல் ஜன்னா, அன்றைய நாளில் தான் அவர்கள் சொர்க்கத்தின் நுழைவிக்கப்பட்டார்கள். வஃபீஹி உக்ரிஜ மின்ஹா, அன்றைய நாளில் தான் அவர்கள் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். வலா தகுமு ஸாஅத்து இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை நாள் தான் மறுமை நாள் நிகழும் என்ற தகவலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முக்கியமான நாளை மையப்படுத்தி இதெல்லாம் நடந்துச்சு வெள்ளிக்கிழமை தான், இதெல்லாம் நடந்தது வெள்ளிக்கிழமை. ஆகவே நீங்கள் சிறப்புக்குரிய நாளில் இருக்கின்றீர்கள் என்ற தகவலை
அல்லாஹ்வுடைய தூதர் நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றார்கள். சிறப்புக்குரிய நாளில் இருக்கக்கூடிய நான் எப்படி அதற்கு அதி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதற்கு அதை எப்படி முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் நிறைய ஹதீஸ்கள் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், இந்த வெள்ளிக்கிழமை நாளை பொறுத்தவரை யக்தஸிலு ரஜுலுன் யௌமல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை நாள் ஒரு மனிதன் என்ன செய்கின்றான், அத லா யக்தஸிலு ரஜுலுன் யௌமல் ஜும்ஆ, ஒரு மனிதன் ஜும்மா நாளில் என்ன செய்கின்றான், நேர காலத்தோடு குளிக்கின்றான். வயதத்தஹரு மஸ்ததா மின் துஹுர், முடிந்த அளவுக்கு என்ன செய்கின்றான், சுத்தப்படுத்திக் கொண்டு இந்த தொழுகைக்காக வேண்டி குத்துபாவுக்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றான். வயத்தஹினு மின் துஹுனிஹி, தலைக்கு நன்றாக எண்ணெயை தேய்த்துக் கொண்டு கொள்கின்றான். அவ் யமஸ்ஸு மின் தீபி பைத்திஹி, வீட்டில் இருக்கக்கூடிய மனத்தை வாச திரவியங்களை பூசிக்கொண்டு என்ன செய்கின்றான், பள்ளிக்கு வருகின்றான். சும்மா யஹ்ருஜு, அவன் வெளியேறுகின்றான், வருகின்றான் பள்ளிக்கு. முக்கியமான சீரசம் நினைவுபடுத்துறாங்க. ஃபலா யுஃபர்ரிகு பைன ஸ்னைனி, வரக்கூடிய மனிதர் யாரையும் தாண்டாமல், இரண்டு மனிதர்களை பிரித்து விடாமல் என்ன செய்கின்றார், பள்ளிக்கு நுழைகின்றார். நுழைந்து சும்மா யுஸல்லி மா குத்திபலஹு, அவருக்கு விதியானதை தொழுகின்றார். நபி அப்படி வரிசைப்படுத்துறான் பாருங்க, தொழுகின்றார். சும்மா யுன்சித்து இதா தகல்லமல் இமாமு, இமாம் பேசும் பொழுது அமைதியாக இருந்து அதை செவிமடுக்கின்றார் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இல்லா குஃபிர லஹுமா பைனஹு வ பைனல் ஜும்ஆத்தில் உக்ரா, இந்த ஜும்மா நாளில் இருந்து, இன்றைய நாளில் இருந்து எதிர்வரக்கூடிய ஜும்மா நாள் வரை, வெள்ளிக்கிழமை நாள் வரை அவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான் என்ற நற்செய்தி புகாரியில 883வது ஹதீஸ் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டது. அழகான ஒரு நற்செய்தியை பாருங்க. இது முதலாவது நபி என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை நாளில் அடியார்களை உற்சாகப்படுத்துறாங்க, ஆர்வம் ஊட்டுறாங்க. நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, அலட்சியமா இருக்காதீங்க. இது வெள்ளிக்கிழமை நாள், சிறப்புக்குரிய நாள், உங்களை வேகமாக தயார் பண்ணுங்க. எதுக்கு? பள்ளிக்கு செல்வதற்காக வேண்டி நேர காலத்தோடு குளிங்கன்றாங்க. ஏன்னா சில வேறு வேறு ஹதீஸ்கள் வருது. சில நபித்தோழர்கள் விவசாயம் செஞ்சுட்டு வேலைகளை செஞ்சுட்டு குளிக்காம என்ன செய்யறாங்க, அப்படியே வாராங்க. தொழுது முடியறதுக்கு பிறகு நபி சொல்றாங்க, கொஞ்சம் குளிச்சுக்கிட்டு வந்திருக்கலாமே, வாசனை திரியங்களை பூசிக்கிட்டு வந்திருக்கலாமே என்று வழிகாட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதனால தான் இந்த சீல சொல்றாங்க, அப்ப நேரத்தோட குளிக்கணும். வெள்ளிக்கிழமை நாள் வந்துருச்சுனால் எங்களுடைய சிந்தனை முழுவதும் பள்ளியை நோக்கித்தான் இருக்க வேண்டும். நான் நேரத்தோடு பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஏன்? நான் தூதரை நேசிக்கின்றேன், நான் தூதரை விரும்புகின்றேன். எனது தலைவர் அப்படித்தான் சொல்லியிருக்கின்றார்கள், நேரத்தோடு பள்ளிக்கு வரும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்று வெள்ளிக்கிழமை நாள், நான் தூதரை நேசிக்கக்கூடிய நான் நேரத்தோடு குளிச்சுக் கொள்ளணும். குளிச்சு என்ன செய்து இருக்கிற ஆடைகள்ல நல்ல ஆடை உடுத்திக் கொள்வது. பொதுவாக பள்ளிக்கு வரும்போது இருக்கிற ஆடைகள்ல சிறப்பான ஆடை இருக்கும், ஜும்மா நாளுக்கு மட்டுமல்ல, ஏனைய வக்துக்கு. ஏன்னா நான் அல்லாஹ் தந்த நியமத், பெரிய நியமத், ஒரு ஆடை உண்டு. அந்த ஆடையை நாங்க வெளிகாட்டணும். எங்க காட்டணும்? அல்லாவுக்கு முன்னு காட்டணும். அல்லாவுக்கு முன்னுக்கு நிக்கிற நேரத்துல ஒரு கம்பீரமான தோற்றத்தில் நிக்கணும். அதான் சொல்லுவாங்க தமிழ்ல, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆடைக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து கிடைக்கும். இப்ப சும்மா நாங்க என்ன செய்வோம், வீட்டுல இருக்கும் போது சாதாரண ஆடையில இருப்போம். ஒரு வலிமான்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆடை, ஒரு முக்கியமான முக்கியஸ்தரை சந்திக்க போனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆடை, உச்சக்கட்டமான ஒரு உயர் பதவியில் உள்ளவரை சந்திக்க போனா அதுக்கேற்ற மாதிரி ஆடை. ஏன்? இந்த ஆடையில போனா தான் அங்க கண்ணியம், இந்த ஆடையில போனா தான் அங்க ஒரு மதிப்பு. உச்சக்கட்டமாக நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் விட தாண்டி ரப்பு கிட்ட நிக்க போறேன். நான் இந்த ஆடை எப்படி இருக்கணும் நம்ம தான் தெரிவு செய்யும். இந்த உடுப்பு எப்படி இருக்கணும்? இருக்கிற ஆடைகள்ல உச்சக்கட்டமான ஆடை 5 நேரம் பள்ளிக்கு வர நேரத்துல அதை அணிஞ்சு வரணும். 2-3 ஆடை உடுப்பு தனியே பெருமதியான ஆடை வச்சுக்கிறோம். வலிமாக்கு மத்த இடங்களை விட பள்ளிக்கு வர நேரத்துல அப்படி உடுத்தும் பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், ஒரு கம்பீரமான தோற்றம் வரும். நான் நல்ல சிறப்பான ஆடையோட பள்ளிக்கு போறேன். அடுத்தது நபி என்ன சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை குறிப்பா சொல்றாங்க, எண்ணெயை தேய்ச்சி கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய சகோதரர்களை பார்க்கலாம், குறிப்பா வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் எண்ணெயினாலே ஒதுங்கி போறாங்க, வேறு வேறு எதையோ போடுறாங்க. அது அவங்களுக்கு அது ஊடாக பின்னால் நோய் வரக்கூடிய அமைப்பும் இருக்குது, உலக ரீதியாக அது வேறு பகுதி. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுறாங்க, எண்ணெயை தேய்ச்சி கொள்ளுங்க. நபி அவங்களுடைய சில செய்தி எடுத்து பார்த்தா
அந்த என்ன செய்வாங்க, வடியக்கூடிய அளவுக்கு சொத சொதன்னு என்ன செய்வாங்க, எண்ணெயை தேய்த்துக் கொள்வார்கள். ஹஜ்ஜுடைய காலங்களில் வரக்கூடிய நேரத்தில் சில ஹதீஸ்கள் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மனம் நிறைந்த எண்ணெய் என்ன செய்வார்கள், தலையிலும் தாடியிலும் பூசிக்கொள்வார்கள். அந்த எண்ணெயுடைய மினுக்கம் ஒரு பக்கம் வாசம் அப்படியே வீசிக்கொண்டிருக்கும், ஒளி அப்படியே வந்து கொண்டிருக்கும் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப நாங்க எண்ணெய் தேய்ப்பது நபி அவங்க வழிகாட்டுறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இருக்கிற மனம் என்ன வாசனை திரவியம் இருக்குதோ அதை பூசிக்கிட்டு வாங்கன்றாங்க. வந்து என்ன செய்யுங்க, பள்ளிக்கு வந்துட்டீங்க, இப்ப நீங்க பாக்குறீங்க, பின்னால இருந்து பாக்குறீங்க, இடம் இருக்குது முன்னால, தாண்டி வராதீங்கன்ற சொல்றாங்க. தாண்டாதீங்க, ரெண்டு பேரை பிரிச்சுக்கிட்டு நீங்க போக கூடாது. இது முக்கியமா கவனிக்கணும். சில நேரங்கள்ல இதுல முக்கியமா எல்லாரும் கவனிச்சுக் கொள்ளணும். நேரத்தோட வாரீங்களா, சஃப பூர்த்தியாக்கணும். முதலாவது சஃப், இரண்டாவது சஃப், இப்படி சஃப்களை பூர்த்தியாக்கணும். ஏன்னு சொன்னால் சஃப்கள் என்ற ஒரு தனி தலைப்பை இருக்கு. சஃப்களுக்காண்டி தோழர்கள் போட்டி போட்டார்கள், விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஏன், அவருடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியும். தூதர் சொல்லியிருக்கின்றார்கள் அதானுடைய சிறப்பு. அதே போன்று இந்த சஃப்புடைய முன் சஃப்புடைய சிறப்பு அறிந்திருந்தால் போட்டி போடுவார்கள், தவழ்ந்து வருவார்கள், சீட்டு குலுக்கி போட்டு எனக்குத்தான் அந்த இடம் தேடி தெரிவு செய்வார்கள். அப்படிப்பட்ட இடம் இந்த முதல் சஃப். சில நேரம் நாங்க என்ன செய்யறோம்டா, வந்து இந்த தூணுக்கிட்ட சாஞ்சு கொள்வோமே, அப்படி ஒரு சிந்தனை வருது. அது ஃபேனுக்கு நேரம் உட்காருவோமே, வெயில் காலம், கொஞ்சம் ஃபேனுக்கு நேரம் கீழே உட்கார்ந்து கொள்வோமே. சுகமில்லாதவர்கள் அது அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கான அது வேற விஷயம், சுகமில்லாதவர்களுக்கு. ஆனால் ஏழும் ஆரோக்கியம் எல்லாம் இருக்குது, என்ன செய்யறோம், அலட்சியமா பின்னுக்கு நிற்கிறோம். வந்துருங்க முன்னுக்கு, ஜும்மா நாளுக்கு மட்டுமல்ல, ஏழைய வக்துக்கு நீங்க பள்ளிக்கு வந்துட்டீங்கன்னா முதலாவது சஃப் அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்கின்றார்கள் உச்சக்கட்டமான சிறப்பு. அதை ரசூல் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ரெண்டு பேரை பிரிச்சுக்கிட்டு வரக்கூடாது. இடம் பின்னுக்கு பாக்குறாரு, இடம் இருக்கு தாண்டா, முன்னுக்கு வாரம் யோசிக்கணும், பின்னுக்கு வாரவங்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது. நான் சஃப நிறைக்கணும், அந்த இடத்தை பூர்த்தியாக்கணும் என்று என்ன செய்யுங்க, வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அது மட்டுமல்ல, ஒரு சபையுடைய ஒழுக்கம் கூட அப்படித்தான் சொல்லிட்டாங்க. நம்ம பயான்ல என்ன செய்வோம்னா, இங்க பயான் நடக்குதுன்னா அங்க ஒருத்தர் உட்காந்துருப்போம், அங்க ஒருத்தர் உட்காந்துருப்போம், இங்க ரெண்டு பேர், அங்க ரெண்டு பேர், அங்க ஒருத்தர் காலை நீட்டிட்டு இருப்பார், இங்க ஒரு காலை இப்படி இருப்பான். சபை ஒழுக்கம் என்று சொல்லித்தராங்க. ஒரு சபையில நீங்க எப்படி இருக்கணும், சேர்ந்து இருக்கணும், நெருங்கி இருக்கணும், பிரியக்கூடாது. இதெல்லாம் சுன்னா. நாங்க சுன்னாக்கு நிறைய பேசுறோம், சுன்னாக்கு நாங்க நிறைய என்ன செய்யறோம், அடிக்கடி நிறைய பேசுறோம். சில விஷயங்களை எங்களை அறியாமல் அலட்சியமா இருக்கின்றோம், கவனீனமா இருக்கின்றோம். 5 பேரா இருக்கிறோமா, முன்னுக்கு உட்கார்ந்துருது. 10 பேரா இருக்கிறோமா, முன்னுக்கு உட்காருது. அங்கு ஒரு ஆள், இங்கு ஒரு ஆள். இதெல்லாம் சபை ஒழுக்கத்தை மீறக்கூடிய செயல்பாடுகள். இஸ்லாம் இது எல்லாம் கவனிச்சு ஒவ்வொரு இடங்களுக்கு எப்படி என்று அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஜும்மாக்கு நீங்க வாருங்க என்றால் நேரத்தோட வந்து என்ன செய்யுங்க, முதலாவது சஃப பூர்த்தி ஆக்கிருங்க. உங்களுக்கு விதியாக்கப்பட்ட அந்த சுன்னத்தான தொழுகையை தொழுது கொள்ளுங்க. தொழுதுட்டு நபி என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல உட்கார்ந்து கொள்ளுங்க. இமாம் ஓதக்கூடிய சொல்லக்கூடிய உபதேசத்தை காது கொடுத்து கேளுங்க. இதெல்லாம் சொல்லித்தான் சொல்றாங்க. அப்படி நீங்கள் செய்தால், இதெல்லாம் சொல்றாங்க, அப்படி நீங்கள் செய்தால் இந்த நாளில் இருந்து, இந்த ஜும்மா நாளில் இருந்து எதிர்வரக்கூடிய ஜும்மா நாள் வரை இன்னொரு ஹதீஸ்ல எக்ஸ்ட்ரா 3 நாள் சொல்றாங்க. மொத்தம் 10 நாட்கள் பாவங்கள் டோட்டலா அழிச்சுவானோம். எல்லாம் எவ்வளவு இறக்குன்னு பாருங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன், சில மாதங்கள், சில நாட்கள், சில இரவுகள், சில இடங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறாண்டால் எங்களோட டோட்டலா பாவங்களை மன்னிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்ப நீங்க ஒழு செஞ்சுட்டு வந்தீங்க, என்ன சொல்றாங்க, டோட்டலா பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. புனிதர்கள் சிறிய பாவங்களை மன்னிக்கப்பட்டுருச்சு. ஒவ்வொரு வக்துக்கும் அல்லாஹ் எங்கள் மீது எவ்வளவு கருணை காட்டலாம் பாருங்க. நாங்க கேட்கிற மன்னின்னு கேட்கல, அல்லாஹ் மன்னிக்கிறான். அந்த அளவுக்கு தாராள குணமுடையவன் அல்லாஹ். அல்லாஹ் கஃபார். நாங்கள் கேட்காமல் எங்களுடைய அமல்கள் ஊடாக, எங்களுடைய நல்ல செயல்பாடுகள் ஊடாக டோட்டலை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த வரிசையில தான் வெள்ளிக்கிழமை என்றால் இந்த ஒழுங்குமுறைகளை பேணி நாங்க பள்ளியில தொழுதுப்போம்டா, எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் 10 நாட்களுடைய பாவங்களை, சிறிய பாவங்கள் எல்லாம் டோட்டலா மன்னிக்கிறான். அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வரும்பொழுது பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சரியா அந்த சுன்னாக்களை பேணி, அந்த வழிகாட்டலை பேணி, அந்த ஒழுங்குமுறைகளை பேணி நேரத்தோட பள்ளிக்கு வந்தோம்னா ஒரு சந்தோஷம், உச்சக்கட்டமான சந்தோஷம். என்ன, எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியான். அப்படித்தான் நாங்க நினைக்கணும், ஹதீஸ்ல அப்படிதான் நினைக்கணும். அதே போன்று இன்னொரு சீதரை சொல்லி காட்டுறாங்க. என்னன்னா, இதா கான யௌமுல் ஜும்ஆ, ஜும்மா நாள் ஆகிவிட்டது என்று சொன்னால், அது வந்து விட்டது என்று சொன்னால், கான அலா குல்லி பாபின் மின் அப்வாபில் மஸ்ஜித்,
மஸ்ஜித் உள்ள வாசல்களில், பள்ளி வாசலில் எத்தனை வாசல்கள் இருக்கின்றனவோ அந்த வாசல்களில் மலாய்க்கா மலக்குமார்கள் நின்று கொண்டிருப்பார்கள். இது ஒரு நற்செய்தி. இதெல்லாம் யாருக்கு? எங்களை கண்ணியப்படுத்தலாம், அல்ல எங்களை கண்ணியப்படுத்தலாம். யாரை வச்சு? அமல் ரீதியான செயல்பாடுகள், உச்சக்கட்டமான படைப்பான மலக்குமார்களை வைத்தல் என்ன செய்கின்றான்? கண்ணியப்படுத்துகின்றான். பள்ளி வாசல் எத்தனை வாசல்கள் இருக்கின்றனவோ அத்தனை வாசல்கள்ல மலாய்க்கா நின்று கொள்வார்கள். வர வர எழுதி கொண்டே இருப்பாங்களாம். முதலாவது வாரம், இரண்டாவது வாரம், அடுத்தடுத்த வாரம் என்ன செய்வாங்க? எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பேர் சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் சொல்ல என்ன செய்வான்? உள்ளத்துல போட்டு அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பாங்க. வர வர பேர் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஏட்டுல. இதுவரைக்கும் ஜலசல் இமாம், இமாம் மெம்பர்ல அமர்ந்து விட்டால், ஏறிவிட்டால் அந்த ஏட்டை என்ன செய்வார்கள்? சுருட்டி விடுவார்கள், வைத்து விடுவார்கள். இந்த உபதேசத்தை கேட்பதற்காக வேண்டி அவர்களும் இருப்பார்கள், மலக்குமார்களும் இருப்பார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியமான சபைன்னு பாருங்க. பொதுவாக எங்களுக்கு தெரியும், பள்ளியில் 24 மணித்தியாலங்களும் மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அசருக்கு வந்த மலக்குமார்கள் ஃபஜ்ர் தொழுகை வரைக்கும் இருப்பாங்க. ஃபஜ்ருக்கு வந்த மலக்குமார்கள் அசர் தொழுகை வரைக்கும் இருப்பாங்க. அது 24 மணித்தியாலம் பள்ளி பாக்கியம் நிறைந்தது. எக்ஸ்ட்ரா இன்றைக்கு விசேஷமான மலக்குமார்கள் ஏட்டோட வந்து நிற்பாங்க வாசல்ல. இமாம் மெம்பர்ல ஏறுகின்ற வரை கடைசி முடிவு என்ன? அவங்களும் அமர்வார்கள், அவர்களும் உட்காருவார்கள் அந்த உபதேசத்தை கேட்பதற்காக என்ற தகவலை அல்லாஹ்வுடைய சொல்லிட்டு இன்னும் தொடர்ந்து பேசுறாங்க. யார் முதலாவது நேரத்தில் வாராங்களோ அவர்கள் வந்து ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கும். இரண்டாம் நேரம் மாட்டை குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கும். மூன்றாவது ஆட்டை குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கும். நான்காவது கோழியை குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கும். ஐந்தாவது முட்டையை சதக்கா செய்த நன்மை கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய உச்சக்கட்டமான பாக்கியம். ஏன் நபி அவர்கள் இதை எங்களை சிந்தனைக்கு முன்வைக்கிறாங்க? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இப்படி நீங்கள் குர்பான் கொடுக்கணும். உச்சக்கட்டமாக ஒட்டகத்துக்கு நீங்க போட்டி போடுங்க. போட்டி போட்டார்கள், அந்த சமுதாயம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி போட்டி போட்டு என்ன செய்தார்கள்? நன்மையில் முந்துவார்கள். ஏழை சஹாபாக்கள், செல்வந்த சஹாபாக்கள் அப்படி எல்லாம் பாகுபாடு கிடையாது, எல்லாம் போட்டி தான். ஒவ்வொரு அமலுக்கும் போட்டி போடுவார்கள். அதையெல்லாம் ஏன் ஹதீஸ் நாங்கள் படிக்கின்றோம்? போற போக்கில படிச்சுக்கிட்டு போறதுக்கு இல்ல. இந்த காலையில கேட்டுக்கிட்டு சுவாரஸ்யமான சம்பவம், அழகான சம்பவம், இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள், மாஷா அல்லாஹ். அது மட்டும் சொல்வதற்கு அல்ல, உள்ளத்துல பதித்து நானும் அப்படியான அமல்கள்ல போட்டி போடணும், நானும் அப்படியான அமல்கள்ல வீரியமாக ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு நான் என்ன செய்யணும்? அமல்களை ஈடுபடணும். அப்ப எனக்கு ஆசை வரணும், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒட்டகத்தை நான் தூக்கணும், ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கணும். இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறவங்க இலங்கையில நம்ம அறிஞ்ச அளவுக்கு 99.3% ஒட்டகத்தை குர்பான் கொடுப்பான்னு கொடுக்க மாட்டான், ஆடுதான். ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த பாக்கியம் கிடைக்கும். எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம். சந்தர்ப்பங்கள் ஒரு கிழமைக்கு ஒருத்தர வரும். வார கிழமைக்கிழமை மௌத்தா போயிட்டு அடுத்த சந்தர்ப்பம் இல்லை, அவ்வளவு முடிஞ்சு. காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது சந்தர்ப்பங்களை சரியா பயன்படுத்தணும், வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தணும். வெள்ளிக்கிழமை என்றால் அதுக்கு உற்சாகப்படுத்துறாங்க. ஏன் உற்சாகப்படுத்துறாங்க? ஏன் ஆர்வம் ஊட்டுறாங்க? இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது, இவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த நாள், இதை விட்டுறக்கூடாது, இதுக்கு நாங்க முண்டியடிச்சுக்கு நேரத்தோட வர வேண்டும் என்பதை சஹாபாக்களை மையப்படுத்தி அல்லாஹ்வுடைய என்ன செய்றாங்க? நமக்கு வழிகாட்டுறாங்க. என்றால் உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும், உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ளணும். இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்காது. ஆகவே நான் ஒரு ஏழையா இருக்கிறேன், கஷ்டமா. ஹஜ்ஜி காலத்துல கூட நம்ம எல்லாரும் முழு மாட்டை கொடுக்க மாட்டோமே, ஒட்டகம் ஒரு பக்கம் அப்படி வைங்க. ஒரு முழு மாட்டை யாரு பெரிய சல்லிக்காரன் சொன்னா கொடுப்பாங்க, இல்லாட்டி 7 பேர்ல ஒரு பங்கு சேருவோம். ஆனா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முழு மாடு முழு ஆடுன்னு சொன்னால் நாங்க போட்டி போடணும், அந்த ஆர்வம் வரணும். வெள்ளிக்கிழமை நாள் காலையில எழும்பின உடனே முதல்ல அந்த ஹதீஸ் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள், தூதர் சொன்னார்கள் சிறந்த நாள். இன்றைக்கு வந்து இப்படி இப்படி நேரத்தோடு பள்ளிக்கு போக சொன்னார்கள், பள்ளியில் என்னை எதிர்பார்த்து மலக்குமார்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், இப்படி இப்படி நன்மை இருக்குது என்ற ஹதீஸ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்ணுக்கு முன்னால காட்சிப்படுத்துங்க, கொண்டு வாங்க. அந்த ஆர்வம் உங்களை தூண்டும், விடக்கூடாது, போட்டி போடணும் என்ற அடிப்படை என்ன செய்வீங்க?
நேரத்தோடு வரக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். அதே போல பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 62வது அத்தியாயம் 11வது வசனத்துல என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யாரை விழித்து பேசுகின்றான், யாரை அழைத்து பேசுகின்றான்? விசுவாசிகளே என்றான், ஈமான் கொண்ட மக்களே என்றான். அல்லாஹ் தஆலா இரக்கத்தோட நிறைய பேசுறான் குர்ஆன்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்ன சில இடங்களால் அப்படி அழைச்சுதான் பேசுவான், கண்ணியமா பேசுவான், இரக்கத்தோடு பேசுவான். சொல்லக்கூடிய உபதேசங்களை அரவணைத்து பேசணும் என்பதற்கு ஒரு வழிகாட்டல். விசுவாசிகளை என்று அழைத்து, இதா நூதியலி ஸலாத்தின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மா நாளுக்காக வேண்டி உங்களுக்கு அழைக்கப்பட்டால் என்ன சொல்றான்? ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், நீங்க என்ன செய்யுங்க, அந்த அல்லாஹ்வை நினைப்பதின் பக்கம், அந்த திக்ர் பக்கம் என்ன செய்யுங்க, விரைந்து செல்லுங்கள். வதருல் பய, வியாபாரத்தை உற்றுங்க, அதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? நினைவுபடுத்துறான். அல்லாஹ் என்ன சொல்றான்டா? விசுவாசிகளே வந்துருங்க. இந்த அழைப்பு, அழைக்கப்பட்டால் இந்த அழைப்பெல்லாம் நபி உங்க ஹதீஸ் சொல்லிட்டாங்க, நேரத்தோட எல்லாம் வந்துருங்க, எல்லாம் வந்துருங்க. அப்ப நீங்க வியாபாரத்தை விட்டுட்டு வந்துருங்க என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஏன்? நிறைய சிறப்பு இருக்குது. நீங்க தொழுதுட்டீங்களா, ஜும்மா முடிச்சிட்டீங்களா, அல்லாஹ்வுடைய ஃபல்ல தேடி போங்கன்றான். இருக்காதீங்க, பல்ல இருக்க தேவையில்லை, நீங்க கடமையை முடிச்சிட்டீங்க, ரப்புக்கு நீங்க கட்டுப்பட்டுட்டீங்க, நிறைவேற்றிட்டீங்க, போங்க நீங்க சிறப்பை தேடி, ஃபல்ல தேடி போங்கன்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? அதனால இன்னைக்கு சில நல்லுள்ளம் படைத்தவர்கள் என்ன செய்றாங்க, சில நேரங்களில் வெள்ளிக்கிழமை முழு நாளும் அவங்க கடைக்கு லீவு தான் போட்டுவாங்க. ஏன்? இது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள், சிறந்த நாள், நிறைய சிறப்பு இருக்குது, அதை நான் பள்ளி ஊடாக நான் அடைய வேணும். பள்ளிக்கு போனா தான் அந்த பாக்கியம் கிடைக்கும், வீட்டில இருந்து அந்த பாக்கியம் கிடைக்காது. ஆகவே முழு நாள் அடைப்பாங்க, சில நாள் அரை நாள் அடைப்பாங்க, ஜும்மாவுக்கு பிறகு துறப்போம். இதெல்லாம் ஏன்னு சொன்னால், இந்த அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுப்பது, நபியுடைய ஹதீஸை நடைமுறைப்படுத்துவது. ஏன்? நான் நேரத்தோடு பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த தகவலை வாழ்க்கை நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவியை பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைச்சா உலகமே காலடிக்கு வந்தது போலத்தான். அல்லாஹ்வுடைய இரக்கம் அப்ப எங்க எப்ப கிடைக்கும்? அவன் பக்கம் வந்தாதான் கிடைக்கும். பதுக்குருணி அதுக்கு இருக்கும், என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைக்கின்றேன். ரப்பு சொல்றானா இல்லையா? அப்ப இங்க வந்தாதான் கிடைக்கும், நெருங்கினாதான் கிடைக்கும், அமலூடாக கிடைக்கும். நான் நல்ல குர்ஆன் சுன்னால உறுதியா இருக்கின்றேன், நல்ல தெளிவா இருக்கின்றேன், அமல்களை வீக்கின்றால் கேள்வி குறித்தான் முடியாது. சுன்னாக்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும், வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த உபதேசங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதான் இருக்குது அல்லாஹு அக்பர், முதலாவது நாங்க சரியா விளங்கணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அதெல்லாம் சிறுசு தான், முடிஞ்சு, அவ்வளவுதான். அல்லாஹு அக்பர் என்ற அந்த வார்த்தை கேட்டாலே மனசு துடிக்கணும். அல்லாஹ் மிக பெரியவன், ஒன்றுமில்லை, பணமா இருந்தாலும் சரி, என்ன பிசினஸா இருந்தாலும் எல்லாம் இல்லை, அது அடுத்தது தான். அப்ப பெரியவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் அந்த வாசகத்தை அல்லாஹ் தஆலா நபி ஊடாக எங்களுக்கு அப்படி அமைச்சு தரான். ஹய்யால ஸலா, தொழுகைக்கு வாங்க அழைக்கப்படுது, காதுகள் செவியூடாக உள்ளுக்கு போகுது, உள்ளத்துக்கு கேட்குது. அதாவது சொல்றாங்க ஹய்யால் ஃபலா, வெற்றிக்கு வாருங்க. எங்க அழைக்கப்படுது? வெற்றி, வெற்றியின் பக்கம் வாங்க. எத்தனை பேர் வாரும்? கொஞ்சம் யோசிங்க. எத்தனை பேர் அந்த அதானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? எத்தனை பேர் அதற்கு முதன்மைப்படுத்துகின்றோம்? அல்லாஹ் வெற்றி இங்கதான் வச்சிருக்கிறான், வெளியே எங்கேயும் கிடையாது. அதனால உலகத்துடைய வாழ்க்கைக்கு ஒரு சபபு தான் எல்லாமே. பாக்கிறமா இல்லை? இன்றைக்கு கடந்த வாரம் என்ன நடந்துச்சு? அப்படியே புயல், அதாவது நிலநடுக்கம் வந்துச்சு, வந்து அப்படியே என்ன செஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் அப்படியே கொண்டு போச்சு. ஒவ்வொரு காலங்கள் நடந்துகிட்டு, உலகம் நடந்துகிட்டே இருக்குது, மரணங்கள் கொத்து கொத்தாக நடக்குது. பாக்கிறமா இல்லையா? நடக்கும், எனக்கும் நடக்கலாம். நான் வாழ்வது சுவர் இல்லை, எனக்கு மர்மமா இருக்குது, என் வாழ்க்கை மர்மமானது, மரணம் என்பது மர்மமானது. ஆக எனக்கு மௌத் எப்போ வரும்னு தெரியாது. நான் என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் கபருடைய வாழ்க்கைக்கு, நான் என்ன தயார் பண்ணி வச்சிருக்கின்றேன் மர்மனுடைய வாழ்க்கைக்கு. என்ன வரப்போகுது? ஓடி ஓடி உழைக்கின்றேன், பகல் இரவு நேரம் ஓடுறேன், பகல் நேரம் ஓடுறேன், வெயில்ல ஓடுறேன், மழையில ஓடுறேன், எல்லாம் சேர்க்கிறேன். சேர்க்கத்தான் வேணும். லட்ச லட்சமாக கோடி கோடியாக இஸ்லாம் வழிகாட்டுது. எல்லையை மீறிடாதீங்க, வட்டத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க, அந்த இடத்தை நீங்க நிறைக்கணும். அப்ப ஊர்ல இருக்கிறோம் அல்ல வெளியே இருக்கிறோம், தொழுகை நேரம் வந்துருச்சுன்றால் உள்ளம் பேசணும். 12:15 இன்னும் 5 நிமிஷத்துக்கு லோஹருக்கு பாங்கு சொல்லுவாங்க, 3:35 இன்னும் 5 நிமிஷத்துக்கு அசருக்கு பாங்கு சொல்லுவாங்க. உள்ளம் பேசணும், உள்ளம் துடிக்கணும், நான் பள்ளிக்கு போகணும். ஏன்? அல்லாஹ்வுடைய சொல்றாங்க,
நீங்க பள்ளிக்கு நேரத்தோட வந்தால் என்ன செய்யப்படும்? மலக்குமார்கள், பள்ளி இருக்கக்கூடிய மலக்குமார்கள் உங்களுக்கு பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவருக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று சொல்லக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, எப்போ நாம் பள்ளியோடு நெருக்கமா இருக்கணும். அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் பள்ளியோடு இருக்கின்றார்களோ அவருடைய உள்ளம் தொடர்பா இருக்குதோ அவருக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய அந்த நிழல் கிடைக்கும், அர்ஷுடைய நிழல் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோமா இல்லையா? அதெல்லாம் சந்தர்ப்பங்கள், அதான் அந்த பாக்கியத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். பள்ளிக்கு வரும்போது அந்த ஹதீஸ் நினைக்கணும், பள்ளியோடு உள்ளம் தொடர்பா இருந்தால் மறுமையில அந்த பாக்கியம் கிடைக்கும். துடிதுடிக்கக்கூடிய நாள் இப்ப நீங்க அங்க சொல்றோமா இல்லையா? உலக மட்டத்துல உஷ்ணம், வெயில், கொடூரம் தாங்க முடியல. என்ன நடக்கும், ஏது நடக்குது, எப்படி நாங்க முகம் கொடுக்கிறது? உலக மட்டத்துல பெரும் பெரும் ஆய்வாளர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இது எப்படி முகம் கொடுக்கிறது, எப்படி தாக்குப்பிடிக்கிறது? இதெல்லாம் எதுக்கு ஒரு அடையாளம்? மறுமைக்கு. மர்ம கொடூரம், பயங்கரம், தாங்க முடியாது. இதுவே உங்களுக்கு துடிக்கிறீங்களா இல்லையா? மறுமுறை நிலை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் ஒரு எடுத்து காட்டுவதற்காக வேண்டித்தான் அல்ல அந்தந்த நேரங்களில் அந்தந்த காலங்களில் ஒவ்வொன்றையும் எடுத்து காட்டிக் கொண்டே இருக்கின்றான். இது அன்புக்குரியவர்களே, இந்த பள்ளியோடு தொடர்பா இருக்கணும். அல்லாஹ் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் மஸ்ஜிதுகள் தான். பள்ளிக்கு வாரீங்களா, வேகமா போகணும்னு ஆசை வைக்காதீங்க. லோஹருக்கு வாரீங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் டைம் எடுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் டைம் எடுங்க. சுன்னத்தை தொழுதுட்டு திக்ருகளை தஸ்பீஹை செஞ்சுட்டு ஸலவாத்தெல்லாம் ஓதிட்டு இப்படி வளமையா வச்சுக்கொள்ளுங்க. அமல்கள் இதுதான் எனக்கு பாக்கியமா இருக்கும், பரக்கத்தா இருக்கும், நன்மையா இருக்கும். அல்ல எனக்கு செழிசிரிப்பான வாழ்க்கையை தருவான். வந்தோம் தொழுவுறம் தாண்டி போகணும், அவசர பயணங்கள், பிளைட்டுக்கு போகணும், ஏர்போர்ட் போகணும், பிளைட்டை பிடிக்கணும், அவசர பயணம், அது விதிவிலக்கு. பள்ளிக்கு வந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காருங்க, தொழுதோறும் ஓடணும் என்ற ஆசை வைக்காது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இந்த வெள்ளிக்கிழமை நாளை பொறுத்தவரை அதி முக்கியத்துவம். இன்றைக்கு சொல்லப்பட்ட உபதேசங்கள் சுருக்கமாக நினைவூட்டப்பட்டிருக்கின்றது. இது வரக்கூடிய நாட்கள்ல நான் நேரத்தோடு, எல்லோரும் நேரத்தோட பள்ளிக்கு வரணும். அந்த சிறப்புகளை நான் அடைய வேண்டும், ஒவ்வொருத்தரும் முயற்சியணும் என்று நாம் வருவோம் என்று சொன்னால், குர்ஆன் வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுக்கின்றோம், ஹதீஸ்களுக்கு உயிரோட்டம் கொடுக்கின்றோம், சுன்னாக்களை வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகின்றோம். அந்த பாக்கியம் கிடைக்கும். அதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அந்த நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் இந்த சமுதாயத்துக்காக வேண்டி. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி, யா அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்காக நீ பரக்கத் செய்வாயாக, இந்த உம்மத்துக்கு நீ பரக்கத் செய்வாயாக. ஃபி புகூரிஹா, அதிகாலை நேரத்தில், காலை நேரத்தில் நீ பரக்கத் செய்வாயாக. யார் செய்த துவா? அல்லாஹ்வுடைய தூதர் செய்த துவா. திருமிதி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிதாப்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதோட முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்கணும். பரக்கத் செய்யப்பட்ட நேரம் அதிகாலை நேரம், தஹஜ்ஜத்திலிருந்து அப்படியே வருது. இப்ப நான் யோசிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள், அந்த நேரத்துல பரக்கத்து இருக்குது. அப்ப நான் எழும்பினால் தான் அந்த பரக்கத்தை அடைய முடியும். தஹஜ்ஜத்துக்கு நான் எழும்ப வேண்டும், ஃபஜ்ர் தொழுகைக்கு நான் எழும்ப வேண்டும், சுன்னத்தை தொழ வேண்டும், ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழ வேண்டும், ஃபஜ்ருடைய தொழுகையை நான் பள்ளிக்கு சென்று தொழ வேண்டும், அதற்கு பிறகு செய்யக்கூடிய அதுக்கார்கள் திக்ருகளை செய்ய வேண்டும். ஏன்? காலை நேரம் எனக்கு பரக்கத் கிடைக்கும். அப்ப இந்த ஹதீஸை நாங்க வாழ்க்கை நடைமுறைப்படுத்தணும். கண்ணியத்துக்குரியவர்கள், ஒவ்வொரு நாளும் தூங்குற நேரத்தில் இந்த ஹதீஸை நினைச்சுக்கிட்டு படுங்க. தூங்குற நேரத்தில் நிறைய துவாக்கள், நிறைய திக்ருகளோட இந்த ஹதீஸை உள்ளத்தை நினைங்க. நபி அவங்க துவா கேட்டாங்க, அதிகாலை நேரத்தில் யாழ் இந்த சமுதாயத்துக்கு பரக்கத் செய்யான்னு சொல்லி நான் தஹஜ்ஜுக்கு எழும்பணும், எனக்கு பரக்கத் தேவை, அல்லாஹ்வுடைய வளம் பரக்கத் எனக்கு தேவை, நான் தஹஜ்ஜுக்கு எழும்பணும். இந்த ஹதீஸ் நினைச்சுக்கிட்டே படுங்க. நான் ஃபஜ்ருக்கு எழும்பணும், நான் பள்ளிக்கு செல்லணும், அந்த ஃபஜ்ருடைய சுன்னத்து, ஃபஜ்ருடைய ஃபர்லுடைய சிறப்புகள் நிறைஞ்சிருக்குது, நிறைவா இருக்குது, அதை நான் அடைய வேண்டும் என்ற சிந்தனையோட என்ன செய்யுங்க, இரவை தூங்குங்க. அல்லாஹ் சந்தர்ப்பம் தான் நாங்கள் முடிப்போம். அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்ல சொல்றான், நீங்க தூங்கும் போது உங்களை ரூஹை நான் எடுத்துக்கொள்ளுன்றான், நாடியவருக்கு கொடுப்பேன், நாடியவருக்கு பறிச்சு எடுத்துருவேன்றான். நாங்க எழும்புவோமா இல்லையான்னு ஷோர் இல்லை. அதனால தான் நாங்கள் துவா ஓதுறோம், அல்லாஹ் பிஸ்மிக அமூத்து, நான் மௌத்தா போறேன்னு சொல்றோம். நான் எனக்கு நானே சொல்றேன் நான் மௌத்தா போறேன், அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் உடன்படிக்கை சொல்லிட்டு தான் அல்லாட்ட என்ன செய்யணும், தூங்குறோம். தந்தாண்டா சந்தர்ப்பம், அல்ஹம்துலில்லாஹ், அதான் அல்ஹம்துலில்லாஹ் அந்த துவா ஓதும். அல்ல எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான்.
அப்ப தஹஜ்ஜத்துக்கு எழும்பணும் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல எனக்கு உற்சாகப்படுத்துகின்றான், ஆர்வமூட்டுகின்றான். தூதர் நடைமுறைப்படுத்தினார்கள். நான் எந்த அளவுக்கு தஹஜ்ஜத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். என்னால் ஏன் தஹஜ்ஜத் தொழ முடியல? என்னால் ஏன் தஹஜ்ஜத்துக்கு எழும்ப முடியல? முடியும், நான் அலட்சியமா இருக்கேன். அப்படிதான் குர்ஆன் சொன்னான். அவர்கள் மாறாதவரை நான் மாற்ற மாட்டேன். நாங்க தான் மாறணும். எழும்பணும் என்ற ஒரு உறுதியோட தஹஜ்ஜத்துக்கு நான் எழும்பணும். 4:35க்கு அதான் சொல்றாங்கன்னா குறைஞ்சது 4 மணிக்கு எழும்ப முடியாதா? முடியும். நம்ம அலட்சியம், கவனிக்கணும். இன்னொரு பக்கம் லேட்டா படுக்கணும். அதான் பிரச்சனையே. 11 மணி 12 மணி 1 மணி நாங்க பழகிட்டோம். தூக்கம் வருது எப்படி வரும்? போன்ல இருந்து எப்படி தூக்கம் வரும்? வராதுதான். நாம அந்த உடம்பு அப்படி பழக்கிட்டோம். பழக்கி திருப்பி பழக்கணும். இல்ல 9 மணிக்கு படுக்கணும், 9 மணிக்கு படுக்கணும். தஹஜ்ஜத்துக்கு எழும்பணும். நான் நபி உங்களை நேசிக்கிறேன், நான் நபி உங்களை விரும்புகிறேன். தஹஜ்ஜத்து முக்கியமான நாள். ரப்ப இறங்கி வாரான், நான் எழும்பணும், ரப்போட பேசணும். அருள் நிறைந்த நேரம். அதான் ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. அப்ப தஹஜ்ஜத்துல எப்படி சுபுடைய சுன்னத்து ஃபர்லாம் தொழுதுருவோம். பள்ளிக்கு வந்தா உச்சக்கட்டமான சிறப்பு. ஃபஜ்ருடைய தொழுகை நீங்க தொழுதுட்டீங்களா? ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுங்க. அதுக்கார்கள், இது காலை நேரத்தில் ஓதக்கூடிய அதுக்கார்கள் இருக்குது. அந்த தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய அதுக்கார்கள் பள்ளியில போட்டிருக்கிறாங்க. அது போல யார் சரி அப்படி தயாரிங்க. சதக்கத்தூர் ஜாரி அதை சரி பார்த்து ஓதுவாங்க. காலை நேரத்தில் ஓதக்கூடிய திக்ருகள், தஸ்பீகள் அதை ஓதிட்டு வெளியே போங்க. அல்லாஹ் குர்ஆன் நிறைய இடத்துல சொல்றான். காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்கள், திக்ர் செய்யுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள். குறிப்பா ஓரிரு இடங்களை சொல்றான். வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா. சூரியன் உதயமாவதற்கு முன்னால் என்னை தஸ்பீஹ் செய்யுங்கன்றான். சூரியன் மறைவதற்கு முன்னால் என்னை தஸ்பீஹ் செய்யுங்க. இந்த குர்ஆன் வசனத்துக்கு நாங்கள் உயிரோட்டம் கொடுக்கணும். ஏன்னா குர்ஆனுக்கு அதிகமாக அந்த வேகத்தோட குர்ஆன் ஹதீஸ்னு பேசக்கூடிய நாம் இந்த குர்ஆன் வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுக்கணும். எப்ப கொடுக்கலாம்? ஃபஜ்ருக்கு முன்னால செய்யக்கூடிய அமல்கள், திக்ருகள், தஸ்பீகள், துஆக்கள் சம்பூர்ணமா முடிச்சிடணும். சந்தோஷம், மாஷா அல்லாஹ். அந்த குர்ஆன் வசனத்துக்கு நான் உயிரோட்டம் கொடுத்தேன். அஸ்ர் தொழுகைக்கு வாரீங்க, 10 நிமிஷம் டைம் எடுங்க எக்ஸ்ட்ரா. மாலை நேரத்தில் ஓதக்கூடிய அதுக்கு அதே தான் கூடுதலாக ஓதிட்டு போங்க. அல்ஹம்துலில்லாஹ், அந்த குர்ஆன் வசனம் நான் உயிரோட்டம் கொடுத்தேன். அல்லாஹ் எனக்கு நிறைய அருள் பாலிப்பான். இப்படி உள்ளங்களை சந்தோஷப்படுத்துங்க. உங்களுடைய அமல்கள் ஊடாக உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் வளம் உங்களை சந்தோஷப்படுத்தும் என்பதை உள்ளத்தில் ஆழமா பதித்துக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாஹ்.